அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம ஃபோனில் உள்ள சின்ன சின்ன ஃபால்ட்டை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எப்பவும் போல் வழக்கம் போல் இந்த சிம் ட்ரேவை எடுத்துக்கணும். எஜெக்டர் வச்சு எடுத்துக்கணும். வெளியே எடுத்துகிட்டு இதை நான் எப்பவும் சொல்கிற மாதிரியே நகத்தை வச்சே கழட்டிக்கணும். பொறுமையாக கழட்டிக்கணும், அவசரப்படக்கூடாது. ஏன்னா சில மொபைலில் இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் வரும், சில மொபைலில் ஆன் ஆஃப் சுவிட்சிலே கூட ஃபிங்கர் பிரிண்ட் வரும். அந்த ஸ்டிப்பு உள்ளே இருக்கும். அதனால் வந்து நம்ம மூடியை கேர்ஃபுல்லாக கழட்டணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக கழட்டும் போது டேமேஜ் ஆகாது. இது கழட்டும் போது கூட இந்த சுவிட்சு விழுந்துருச்சு பாருங்கள், இந்த பக்கம் இருக்க சுவிட்சு விழுந்துருச்சு. அதை கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். மிஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சிரமமாகிடும். அப்புறம் கழட்டி தனியாக வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்க்ரூவை கழட்டிக்கணும். இந்த ஸ்க்ரூ எல்லாமே கழட்டணும். இருக்க எல்லா ஸ்க்ரூவுமே கழட்டிடணும். கழட்டி இந்த ஷீல்டை பத்திரமா இப்படி வச்சுக்கணும். எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. கழட்டிட்டு நம்ம இப்போ இந்த டச்சோட கனெக்டர் ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிப்பை பொறுமையாக வெளியே எடுத்துக்கணும். அவசரப்படக்கூடாது, கட் ஆகிடும். ஸ்டிப்பு எல்லாமே கட் ஆகக்கூடியது. அதே மாதிரி இந்த ஆன் ஆஃப் வால்யூமோட கனெக்டரையும் லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுக்கணும். அப்புறம் இந்த டிஸ்பிளேவோட ஸ்டிப்பையும் நான் வந்து டியூசரில் பண்ண போகிறதில்ல இதை. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக காம்பனண்ட்லாம் நிறையா இருக்கும் இங்கே, ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர்லாம். அதனால் நம்ம இந்த பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கிறோம். பேட்டரியை நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஃபுல்லாமே வந்து க்ளூ போட்டு ஒட்டியிருக்கும். அதை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டு டிஸ்பிளேவோட ஸ்டிப்பையும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறோம். நான் நகத்தை வச்சே பண்ணிக்கிறேன் பொறுமையாக. ஏன்னா எனக்கு அதுதான் சேஃப், மொபைலுக்கு சேஃப் தான். நம்ம இப்படி பொறுமையாக இதை தூக்கிட்டு நம்ம இப்படி அப்படியே உருகிடக்கூடாது. இங்கே வந்து கீழே இந்த சப்போர்டோட நம்ம சிசி போர்டு மைக் போர்டு சொல்லுவாங்க, அதோட கனெக்டர் இருக்கும். அதை பொறுமையாக டியூசரை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஆண்டனா இருக்குது பாருங்கள், அதையும் டியூசரை வச்சு பொறுமையாக பண்ணணும். ஏன்னா ஆண்டனாலாம் கட் ஆகக்கூடியது. கட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் உட்காந்து ட்ராக் அடிக்கணும், இல்லாட்டி வேறு ஆண்டனா மாற்றணும். இதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம். செப்பரேட் பண்ணும்போது இப்போ கஸ்டமர் வந்து இயர்பீஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இயர் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம மெக்கானிக் வந்து இயர் ஸ்பீக்கர்னு சொல்லிக்கணும். ஏன்னா இதையும் சில பேர் ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலாம் மொட்டையாக சொன்னாங்கன்னா நம்ம இதுவாக இதான்னு தெரியாமல் முடிக்கக்கூடாது. முதல்ல கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், இயர் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலையா இல்லை ரிங்கர் ஸ்பீக்கரா. நம்ம வந்து பஸ்ஸர்னு சொல்லலாம், இல்லை ரிங்கர்னு சொல்லிக்கலாம். நம்ம சொல்லும்போது கஸ்டமர்கிட்ட கேட்கும்போது இயர் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலையா ரிங்கர் ஒர்க் ஆகலையா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. இயர் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகணும்னு சொன்னால் முதல்ல நம்ம இங்கே பார்க்கணும். டஸ்ட் எதாவது அடிச்சிருக்குன்னா நம்ம ப்ரெஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம கண்டினியூட்டி மோடில் வைக்கணும். அதை பஸ்ஸர் மோட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, சவுண்டு வரும். சவுண்டு வருது பாருங்கள். இந்த மோடில் வச்சு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணும்போது முதல்ல நம்ம செக் பண்ணிக்கணும், இதில் சவுண்டு வருதான்னு. இல்லை சவுண்டு வரல பாருங்கள், நான் வேறு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி இதில் வந்து வச்சு பார்க்கணும். முதல்ல நம்ம மல்டிமீட்டர் ஒர்க் ஆகுதான்னு ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். ஆனால் நம்ம இதில் வச்சுட்டு நம்ம ஸ்பீக்கர் ஒர்க் ஆகணும்னு நினைக்கக்கூடாது. இதில் வருது பாருங்கள், சவுண்டு மைல்டாக வருது, ஆனால் லைட் வருது பாருங்கள் இதில். ஓகே. அதனால் நம்ம இப்போ நார்மலாக வச்சு கூட ஒரு கிரவுண்டில் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது. லைட் வருது பாருங்கள் இங்கே, ஓகேங்களா. அதை வந்து நம்ம ஸ்பீக்கரில் இப்படி வைக்கணும். ஸ்பீக்கரில் வைக்கும்போது இந்த பக்கமும் வைக்கும்போது கண்டினியூட்டி இருக்குது. ஏதோ ஒரு நம்பர் வந்தால் போதும், கண்டினியூட்டி இருக்குதுன்னு அர்த்தம். சில ஸ்பீக்கரில் வந்து இந்த லைட் அந்த பஸர் வந்துடும். ஓகே, ஒர்க் ஆகுது. இப்போ இது ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம போர்டில் ட்ராக் வருதான்னு செக் பண்ண போகிறோம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னா, இந்த ப்ளஸ்ஸை வந்து கிரவுண்டில் வச்சுக்கணும். கிரவுண்டில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எது பாசிட்டிவ், ரெண்டுமே வந்து காமனாக தான் வரும். பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கிடையாது, ஆனால் 2 லைனும் வரும். இதை வந்து நம்ம இங்கே வைக்கும்போது இது ஒரு நம்பர் மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதில் கண்டினியூட்டி இருக்குது, இதுலேயும் கண்டினியூட்டி இருக்குது. இதில் ஒன்று நம்பர் மாதிரி வரணும், இல்லை ட்ராக் இல்லைனா எதுவுமே இல்லாமையும் போயிடும். அப்போனா நம்ம ட்ராக் அடிக்க வேண்டியது இருக்கும். நான் ட்ராக் அடிக்கிறது இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ நம்மளுக்கு கண்டினியூட்டி இருக்குது, ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி போடணும். க்ளீன் பண்ணி போட்டும் வரல அப்படின்னா சில சமயத்தில் கண்டினியூட்டி காமிக்கும். சில ஸ்பீக்கரில் இப்படி காமிக்கும் ஒர்க் ஆகாது. அதனால் என்ன பண்ணால் ரொம்ப ஃபங்கஸ் ஆகி
துரு பிடிச்சி போயிருக்கும் உள்ளே. அதை வந்து நம்ம ஸ்பீக்கரை எடுத்துகிட்டு நம்ம ஸ்பீக்கர் மாற்றிக்கலாம். ஸ்பீக்கர் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இந்த மாதிரி வச்சு ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு நம்ம இப்படி வச்சு தூக்கணுன்னா வந்துடும். கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா இது போன ஸ்பீக்கர்னால நம்ம கேர்ஃபுல்லாக எடுக்க தேவையில்லை. இருந்தாலும் பார்த்து பொறுமையாக எடுத்தோன்னா இப்படி எடுத்தோன்னா வெளியில் வந்துடும். எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது பார்க்கணும் நீங்கள். இந்த பாயிண்ட் வந்து கீழே வருதா மேலே வருதான்னு பார்க்கணும். ஏன்னா இதில் பார்த்தீங்களா இங்கே வராது, கீழே இங்கே வரும். அதனால் வந்து இந்த பாயிண்ட் நீங்கள் திருப்பி வேறு ஸ்பீக்கர் போடும்போது இந்த பாயிண்ட் இங்கே வர மாதிரி போகும். நிறைய பேர் தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா இது அப்படியே உல்ட்டாவாக என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு மார்க் பண்ணாமல் இப்படி திருப்பி போட்டுருவாங்க. இதே மாதிரி எடுத்துகிட்டு ஸ்பீக்கரை ஃபிக்ஸ் பண்ணி போடணும். நம்ம எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணிக்கணும். இங்கெல்லாம் ஃபங்கஸ் இருக்கும். நார்மலாக நம்ம லைன்லாம் வந்தால் கூட லைட்டாக தின்னரை வந்து நம்ம ஒரு டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரெஷ்லேயும் இது மாதிரி இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு காட்டனோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ கொஞ்சமாக வச்சு டியூசரில் பிடிச்சி இப்படி க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணும்போது நம்ம திருப்பி அந்த பேட்ரி கனெக்டரையும் அந்த ஆண்டனாவையும் கரெக்டாக போடணும். பாருங்கள், நம்மளுக்கு சிரமமாக இருக்குது, இப்படி உள்ளுக்குள்ளே இருக்கிறத மாட்ட முடியல அப்படின்னா மட்டும் இந்த டிஸ்பிளேவை நம்ம வந்து பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கணும். இது இவ்வளோ ஈஸியாக வராது. இது ஏற்கனவே கழட்டி மாட்டினால ஈஸியாக வந்துடுச்சு. நீங்கள் பொறுமையாக கழட்டிட்டு ரொம்ப ஈஸியாக மாட்டிக்கலாம். இப்படி மாட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த ஆண்டனாவையும் இப்படி மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இப்படி வச்சு ஃபிக்ஸ் நல்லா உட்காந்துருச்சான்னு பார்க்கணும். நல்லா செட்டில் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு, கேமராலாம் செட்டில் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம இந்த கனெக்டரை ஒன்று ஒன்றா மாட்டணும். இந்த கனெக்டரில் இருக்க பாருங்கள், திருப்பி லாக்கை அதை முடிக்கும். நம்ம திருப்பி என்ன பண்ணணும், கரெக்டாக உள்ளே வச்சு லாக் பண்ணி கரெக்டாக உள்ளே போகணும். இந்த லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த ஒயிட் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த லைன் வந்து உள்ளே போகணும். உள்ளே போன பிறகு லாக் பண்ணணும். அதே மாதிரி இந்த டச்சோட கனெக்டரையும் நம்ம இந்த ஒயிட் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது உள்ளே போகிற அளவுக்கு வச்சு லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம பேட்டரியை வச்சு லாக் பண்ணிவிட்டு இந்த ஷீல்டை வந்து கரெக்டாக போடணும். போட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கணும். நான் வந்து டைம் வேஸ்ட் ஆகிட்டு 2 ஸ்க்ரூ மட்டும் போடுறேன். நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லா ஸ்க்ரூவும் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த கீழே உள்ள ஆண்டனாவை கழட்ட போகிறோம். ஆண்டனா கீழே தான் மைக்கு, சார்ஜிங் கனெக்டரு, இந்த ரிங்கர் எல்லாமே இருக்குது. நம்ம ப்ராப்பராக எல்லா ஸ்க்ரூவும் கழட்டிட்டு இதுக்கு கத்தி யூஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக யூஸ் பண்ணிக்கலாம், அவசரப்படக்கூடாது. எதையாவது போய் கட் பண்ணி விட்டுரும் கத்தி. தூக்குனிங்கன்னா வந்துடும். தனியாக கழட்டிக்கணும். நம்ம எதுவுமே அவசரப்பட்டு இழுத்துடக்கூடாது. பார்த்தீங்களா, நான் பொறுமையாக கழட்டினேன். இல்லாக்கட்டி நம்ம இழுத்தோன்னா இந்த ஸ்டிப்பு கட்டாகி போயிடும். இப்போ கரண்ட்டு தான் இருக்குது, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இருக்கு பாருங்கள், இந்த ரிங்கரே நம்ம செக் பண்ணுறதுக்கு அதே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம கிரவுண்டில் வச்சுட்டு இதோட கண்டினியூட்டி பார்த்துடலாம். ஓகே, சாரி, இதில் கண்டினியூ வந்திருக்காது. ஏன்னா நான் இதை மாட்டவே இல்லை. இது கண்டினியூ, இதை வந்து கரெக்டாக லாக் ஆகிருக்கணும். மேலேயும் லாக் ஆகிருக்கணும், இங்கேயும் லாக் ஆகிருக்கணும். இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பொறுமையாக பார்க்கணும். மாட்டிருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணணும். இப்போ எங்கே வேணால் வைக்கலாம். கிரவுண்டில் இதுவும் கிரவுண்டு தான், இதுவும் கிரவுண்டு தான்.
கிரவுண்டில் வருது பாருங்கள். இப்போ நம்ம இங்கே வச்சுக்கலாம். இந்த கிரவுண்டில் இதில் டச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாட்டின பிறகு கரெக்டாக வருது பாருங்கள். இங்கே கரெக்டாக ஒரு கண்டினியூட்டி வருது. அதான் பஸ்ஸர் வரக்கூடாது. ஏன்னா வந்து எதுலேயுமே வந்து கிரவுண்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. வைப்ரேட்டர் மோட்டரில் மட்டும் சில இதில் வந்து கிரவுண்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஸ்பீக்கர், இயர் ஸ்பீக்கர்லாம் மைக்கிலையும் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதுலேயும் கண்டினியூட்டி வருது. இதுலேயும் அப்போ போர்டில் ப்ராப்ளம் இல்லை. 90% ப்ராப்ளம் கிடையாது. இந்த ரிங்கரையும் செக் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து கண்டினியூட்டி வருது பாருங்கள். ஓகே, அப்போ வந்து நல்லா தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து இரைச்சல் சத்தம் வந்ததுன்னா இந்த மாதிரி துரு பிடிச்சிருக்கோம். கண்டினியூட்டி வந்தாலும் இரைச்சல் சத்தம் வந்ததுன்னா நம்ம மாற்றி தான் ஆகணும். ஒரு நல்ல குவாலிட்டியாக வாங்கி மாற்றணும். சாதா வாங்கினா புதுசு வாங்கினா கூட அந்த இரைச்சல் சத்தம் வரும். அதனால் நம்ம பார்த்துட்டு வேறு ரிங்கர் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அடுத்து நான் வேறு வீடியோவில் இப்போ நம்ம இங்கே வைக்கும்போது இப்போ நம்மளுக்கு கனெக்டர் மாட்டாத போது எப்படி இந்த லைனே வரல பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்ததுன்னா ட்ராக் அடிக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். அது நான் தனியாக ட்ராக் அடிக்கிற வீடியோ நான் போடுறேன். இதே மாதிரி நம்ம என்னென்ன பண்ணணும், ப்ராப்ளத்தை செக் பண்ணிக்கணும். இந்த ட்ராக் இதுதான் மெயின், இங்கே வரணும். இந்த நம்ம வச்சோன்னா நம்மளுக்கு லைன் வரணும். உங்களுக்கு இதுதான் லைன் வருது. செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ப்ராப்ளத்தை எப்படி செக் பண்ணுறது மட்டும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ட்ராக் அடிக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.